வணக்கம். இந்த வாரத்துக்கான அறுவடையை பார்த்துடலாமா? வீட்டுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம 5 அடுக்கு தோட்டத்துக்குள்ளார எந்தெந்த காய் பழங்கள்லாம் அறுவடைக்கு தயாராக இருக்குன்னு பார்க்க போனேங்க. முதல்ல என் கண்ணில் பட்டது பாவக்காய் செடி தாங்க. அதுலேருந்து ஒரு 2-3 பாவக்காவாக பறிச்சுக்கிட்டேன். இந்த பாவக்காய் செடி என்னோட ரொம்ப ஃபேவரட். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதை நானே விதைச்சி நானே பராமரிச்சுட்டு வரேன். அது காய்கள் கொடுத்து அதை அறுவடை பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ நான் பறிச்சிருக்கிறது கத்திரிக்காங்க. கத்திரிக்காவுமே நான் தான் பராமரிச்சுட்டு வரேன். நிறைய கத்திரிக்காய் செடி காய்கள் கொடுக்குது. ஆனால் சிலதெல்லாம் பூச்சி வச்சிருச்சு. அதுக்கு வேப்பெண்ணெய் கரைசல் நான் தெளிச்சிட்டு வரேன். கண்டிப்பாக அதுவும் காய் கொடுக்கணும்னு நான் நம்புகிறேன். அப்புறம் வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் பச்சை மிளகாவையும் நம்ம பறிச்சாச்சு. அடுத்தது கொய்யா செக்ஷனுக்கு வந்துட்டேங்க. கொய்யாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனாலே ரொம்ப நாளாகவே காய்கள் கொடுக்காமலே இருந்துச்சுங்க. இப்போ தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக காய் கொடுக்குது. அதையுமே நம்ம அணில் விட்டு வைக்கிறதில்ல, அது கொறிச்சு வச்சிருது. நம்ம அதை விட்டு வைக்கிறதில்ல, அதையும் நம்ம பறிச்சுக்கிட்டோம். ஏன்னா அணில் கொறிச்ச பழம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்றதுக்கு அதை நான் பறிச்சுட்டு வந்துட்டேன். அப்புறம் சிலதெல்லாம் காய்கள் சின்னதாக இருக்குது, அதை விட்டுட்டு வந்துட்டேன். அடுத்தது நான் பறிச்சிட்டு இருக்கிறது சுண்டைக்காங்க. சுண்டைக்காய் உடம்புக்கு ரொம்ப ஹெல்தி. அது நம்ம சட்னி செஞ்சு சாப்பிட்லாம், புளிக்குழம்பு செய்யலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது தாங்க எங்களோட நார்த்தங்காய் மரம். இந்த மரத்தில் ஒரு நார்த்தங்காய்னாலும் செம பெருசாக இருக்கும். ஒன்றே போதும், அதனால் ஒன்று பறிச்சுக்கிட்டேன். இப்போ நான் பறிச்சுட்டு இருக்கிறது பீர்க்காங்க. பீர்க்காவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 மாதமாக செம்மையாக எங்களுக்கு காய் கொடுத்துச்சுங்க. ஃபுல்லாக படர்ந்து நிறைய காய் கொடுத்துச்சு. ஆனால் இப்போ காய் குறைஞ்சிருச்சு, கொஞ்சம் செடிகளும் காய ஆரம்பிச்சிருச்சு. இது மஞ்சள் பூசணிங்க ஒன்று தான் இருந்தது. அது சின்னதாக இருந்தது, அதை நான் பறிக்காமல் விட்டுட்டேன். அடுத்தது எங்கள் தோட்டத்தில் பார்த்திங்கன்னா அந்த அரநெல்லிக்காங்க ஒரு செடியில் செம்மையாக காய் கொடுத்துச்சுங்க. ஏகப்பட்ட காய். அதை அப்படியே விட்டோம்னா கீழெல்லாம் விழுந்து வேஸ்ட் ஆகிடுறதுக்காக அதை பறித்து நண்பர்களுக்கு கொடுத்துட்டு நம்மளும் கொஞ்சம் ஊறுகாய் போட்டுருக்கோம், அதையும் பறிச்சாச்சு. ஸோ இந்த வாரத்துக்கு நமக்கு என்னென்ன கிடச்சிருக்கு பார்த்திங்கன்னா, கொய்யா, பப்பாளி, பீர்க்கங்காய், பச்சை மிளகாய், நார்த்தங்காய், கத்திரிக்காய், சுண்டைக்காய், அப்புறம் பாவக்காய், கொஞ்சம்